ஓகே சூப்பர். படிச்சு முடிச்சுட்டாலே வேலைக்கு போன ஒரு டார்ச்சர். படிச்சுட்டு வேலைக்கு போகலாம் அந்த காலம். யாரையாவது ஏமாத்தி படிக்கிறதா இந்த காலம். நமக்குன்னு ஒரு இழிச்ச வேலை கிடைக்காமல போவோம். சரி பார்ப்போம். அந்த 10ஆம் நம்பர் பாட்டு வெளியே ஒரு போர்டு வைக்கணுமா? என்ன வைக்கணும் டாக்டர்? உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும். அப்படி அது குணமாகாவிட்டால் அது 2000 ரூபாயாக திருப்பி தரப்படும் அப்படின்னு வைக்கணுமா? சரிங்க டாக்டர். என்ன இது காலையில இருந்து ஒரு பையன் கூட சிக்க மாட்டானே. தொழில் ரொம்ப மோசமா போகுது. என்ன இது போர்டு? உங்கள் நோய் குணமானால் மட்டும் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும். அப்படி அது குணமாகாவிட்டால் அது 2000 ரூபாயாக திருப்பி தரப்படும். இன்னைக்கு ஒரு நல்ல இடிச்சோட மாட்டிக்கிட்டான். அங்க போனான். டாக்டர் டாக்டர், அப்பா இப்பதான் ஒரு பேஷண்ட் வந்திருக்கிறா. யாரு? நான் தான் டாக்டர். வாப்பா வந்து உட்காரு. டாக்டர், எனக்கு சுத்தமா நாக்குல சுவையே தெரிய மாட்டேங்குது டாக்டர். என்னது நாக்குல சுவை இல்லையா? இதுக்கு அந்த மருந்து தான் கரெக்ட். சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்து தம்பிக்கு 2 சொட்டு ஊத்துமா. பத்தாம் நம்பர் பாட்டில் இதுதானே? வாயை திறப்பா. வாயுள்ள பாதமே தெரியுது. அப்பு டாக்டர், இது மருந்து இல்ல, பெட்ரோல். பார்த்தீங்களா, உங்களுக்கு சுவை வந்துடுச்சு. எடுங்க 500 ரூபாய். ஐயோ இந்தாங்க டாக்டர் 500 ரூபாய். நாம அவனை ஏமாத்தலான்னு பார்த்தா அவன் நம்மளை ஏமாத்திட்டானே. விடக்கூடாது. இப்பவே போனா கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு போனோம். டாக்டர் டாக்டர், வாப்பா வந்து உட்காரு. டாக்டர், எனக்கு சுத்தமா ஞாபக சக்தியே இல்லை டாக்டர். எல்லாமே மறந்து போகுது டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த 10ஆம் நம்பர் பாட்டில் இருக்க மருந்து எடுத்து தம்பிக்கு 2 சொட்டு விடுங்க. டாக்டர், அன்னைக்கு நாட்டுல சுவைன்னு சொன்னப்போ அந்த மருந்து தானே டாக்டர் ஊத்துனீங்க? வெரி குட். ஞாபக சக்தி வந்துடுச்சு. பார்த்து